Hi friends, my life Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு வெங்காய சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காய சமோசா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா மாவு, 2 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன், 1/4 ஸ்பூன் சீரக பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போ சமோசா செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து மைதா மாவு போட்டுக்கலாம். இந்த மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய்யும் ஊற்றிக்கலாம். நம்ம பூரி சப்பாத்திக்கு பிசைக்கலாம், அந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. மேலே லைட்டாக காயாமல் இருக்க நெய் தடவி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ போய் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணின்னு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, லைட்டாக வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இந்த மசாலாலாம் வெளியே போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. மசாலா வதங்கிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். சமோசாவுக்கு மாவு திரட்டிக்கலாம். ஆயிடுச்சு, மாவு எடுத்து திரட்டிக்கலாம். நல்லா மெலிசாக திரட்டிக்கங்க. இந்த மாதிரி மெலிசாக திரட்டிக்கங்க. நம்ம போய் தவாவில் சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா சூடாகிடுச்சு. நம்ம தட்டி வச்ச மாவு போட்டு லைட்டாக சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி வரணும். எல்லா இடத்துலையும் வந்ததுன்னா எடுத்துடலாம். இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். மாவு கட் பண்ணியாச்சு. நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் உள்ளே வச்சு மடிச்சிக்கலாம். நான் வந்து மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், இது ஒட்டுறதுக்காக. நம்ம முதல்ல இந்த பகுதியை ஒட்டிக்கலாம். மைதா மாவு போட்டு இப்படியே மடிச்சுட்டு இந்த உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. இங்கே மேல் பகுதியிலையும் கொஞ்சம் நம்ம மாவு தடவிக்கலாம். அப்போ தான் ஒட்டும். அதுக்காக ஒட்டிக்கங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா சமோசாவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டுக்குங்க. மாற்றி மாற்றி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு சாந்ததும் எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா சமோசாவும் சுட்டு எடுத்துக்கலாம். சூடான சுவையான வெங்காய சமோசா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.